எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இப்ப சமீப காலமா வரக்கூடிய நீதிமன்ற உத்தரவுகள் மக்களுக்கும் புரியல, வாதாடும் வழக்கறிஞர்களுக்கும் புரியல, சொல்ல போன நீதி வழங்கும் நீதிபதிகளுக்கே புரியல. இப்படி ஒரு நாடு, வருத்தமான விஷயமே அதுதான் வச்சுக்கோங்களேன். பொதுவா வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள் பொதுவாகவே நம்மளை விட, இந்தியாவை விட 4 மடங்கு பெரிது சைனா. அங்க சட்டமே என்னன்னா, சிவில் வழக்குகள் 3 மாதத்துல விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும். கிரிமினல் கேஸா இருந்ததுன்னா 6 மாதம் அதிகபட்ச டைம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க போகாது. இன்வெஸ்டிகேஷனும் சரி, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதும் சரி, தெளிவான நீதிமன்ற உத்தரவுகளும் சரி, திரும்ப அவங்க அப்பீல் போற வாய்ப்பு இல்லாம இருக்கிற அளவுக்கு தான் அங்க தீர்ப்புகளே கொடுக்கறாங்க. சமீபத்தில் ஒரு நீதிபதி, ரிட்டையர்டான நீதிபதி சொல்றாரு, இந்தியாவுடைய வழக்குகளின் எண்ணிக்கை, அனைத்து நீதிமன்றங்களின் வழக்குகளின் எண்ணிக்கை 320 கோடி. என்றைக்கு தீர்றது இந்த பிரச்சனை? பாதிக்கப்படுவதெல்லாம் அப்பாவி மக்கள் தான், ஏழைகள் நடுத்தரவர்கள் தான் பாதிக்குது. பணம் இருக்கிறவன் என்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு மேல நாம் சொன்னா அது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆயிடும். நீதி அவமதிப்பு வழக்குன்னு என் மேல போட்டுருவாங்க. அதுதான் சிக்கல். இது என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. அதாவது ஒரு பார்க்குள்ளார ஒரு நாய் எகிரி ஒரு குழந்தைய கடிச்சிடுச்சு. இதுதான் பிரச்சனை. சென்னை மாநகராட்சி அந்த பூங்கால் கடிச்சிட்டது. இந்த மாதிரி தொடர்ச்சியா வருதுன்னு நீதிமன்றத்துக்கு யாரோ போயிருக்காங்க. இது விலங்குகள் நல வாரியம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதுக்கு நோட்டீஸ் கொடுப்பான், எப்பவுமே நோட்டீஸ் கொடுப்பான், கார்பரேஷனுக்கு நோட்டீஸ் கொடுப்பான். இதுதான் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய நடைமுறை. அதுல முன்னாள் தலைமை நீதிபதி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு தலைமை நீதிபதி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா, தெருநாய்கள் பூரா பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அது பரிதாபப்பட்ட ஜென்மங்கள், அந்த தெருநாய்களை அரசாங்கமே பராமரிக்கணும்னு ஒரு உத்தரவு போட்டார். உயர் நீதிமன்ற உத்தரவு இந்தியா பூரா செல்லுபடியாகும். அதை மீறி அரசாங்கத்தால ஒன்னும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் சில டைம் வழக்கு தள்ளி வச்சாங்க, அவர் தீர்ப்பு கொடுத்து அதை நிறுத்திட்டார், அவ்வளவுதான், தீர்த்து போச்சு. அதுக்கப்புறம் சில வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். அங்க சில ஜட்ஜுங்க என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சு நாயை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு கால வரையறை சொல்றாங்க. அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் அங்க பதிவு பண்ணி ஆகணும், என்ன நடவடிக்கை எடுத்தாங்கிறத பதிவு பண்ணி ஆகணும். அந்த டைம்குள்ளார எல்லாரும் சேர்ந்து போனா கூட சில பேர் போகல, சில பேர் போகாதவங்க மேல கடுமையான கண்டனம் நீதிமன்றம். போனவங்க கிட்ட அவங்க விளக்கம் கேட்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க கட்டுப்படுத்துறோம். அதற்கு நீதிபதிகள் சொல்ற டைரக்ஷன் என்ன, உத்தரவுகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாயும் நீங்க கூட்டிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி திரும்ப கொண்டு போய் அதே இடத்துல விட்டுறணும். இதுதான் அவங்களுடைய உத்தரவு. நீங்க இந்த உத்தரவுகளை பாக்குற நான் பொதுமக்கள் தானே, நீங்க எல்லாம் அமைதியாவே இருக்கீங்க, பொதுமக்கள் தானே. என்ன மாதிரி ஒரு வீணா போனவன் தான் இப்படி வீடியோ போட்டு வருத்தப்படுறான். ஒரு தெருவுக்கு 20 நாயில இருந்து 30 நாய் இருக்கு, குறைந்தபட்சம் 10 நாயாவது ஒரு தெருவில் இருக்கு. சென்னை மாநகராட்சியில மட்டும் குறைந்தபட்சம் 1 லட்சம் நாய்கள் இருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹைகோர்ட்லயே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்லயும் கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் நாய்கள் இருக்கு. ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு நாய்க்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்றதா வேலை? மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழே ஒரு மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறார், நாய்களை அதனுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறார். கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை வருமா? முதல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கணும்ல. சொல்றவனுக்கும் அறிவு இல்லை, கேட்கறவனுக்கும் அறிவு இல்லை, அரசாங்கத்துக்கும் அறிவு இல்லை. எத்தனை சென்னையில மட்டும் 1 லட்சம் நாய்களுக்கு பண்ணணும்னா அப்ப தமிழ்நாடு பூரா எத்தனை லட்சம் நாய்கள் இருக்கும்? அவங்கள கூட்டு போய் டெய்லி கருத்தடை பண்றதுதான் மக்கள் பிரதிநிதிகளுடைய வேலையா?
மக்களுடைய பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் நாய்களை பாதுகாக்கணும்னு ஒரு உத்தரவு வந்தா அந்த உத்தரவை எங்க கொண்டு போய் சொல்றது, எங்க போய் முட்டிக்கிறது? திரும்ப திரும்ப நீதிமன்றத்துக்கு வரும்போது, இப்போ கடந்த முறை நீதிமன்றத்துக்கு வந்து வரும்போது என்ன சொல்றாங்க ஜட்ஜி அப்படின்னா, தெருநாய்களுக்கு வந்து உணவிடுறவங்களை வந்து பயங்கர குற்றவாளியா கருதணும், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கிரிமினல் வழக்கு தொடரணுங்கிறாங்க. ஒரு சாப்பாடு மீதியானா சாக்கடையில் கொட்டக்கூடாது, வெளியே கொட்டினா அந்த நாய் தின்னுட்டு போகும். ஏன்னா நாய் பார்த்தா பரிதாபமாக தான் இருக்கும், அது பெட் அனிமல்னு சொல்றதுனால ஒரு ஒரு தெருவில் ஒரு 2 நாய் இருந்தால் கூட ஒரு பாதுகாப்பாக இருக்கும். 15 நாய் இருந்தால் என்ன ஆகும்? தெருநாய்களுக்கு உணவிடுறவங்க மேல கிரிமினல் வழக்கு போடணுங்கிறாரு ஜட்ஜி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில இருந்து ஒரு உத்தரவு வந்தது. அடுத்து இப்ப 2-3 நாளைக்கு முன்னால ஒரு உத்தரவு வரும்போது திரும்பவும் அதே ஜட்ஜிங்க கடிஞ்சுக்கிறாங்க. அதாவது தலைமை செயலாளர்கள் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களையும் கூப்பிட்டு, நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? உணவிடுறவங்களையும் கண்காணிக்கிறது இல்லை, குடும்ப கட்டுப்பாடும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி இனிமேல் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த நீதிபதிகள் சொல்றாங்க, சார் நீங்க இதெல்லாம் காதல வாங்க, கொஞ்சமாவது படிங்க. ஒரு நீதிபதி கேட்கிறாரு, ஒரு புலி வந்து ஒருத்தனை அடிச்சு கொன்னுடுது, அதனால புலியை பூரா சுட்டு கொன்னுடலாமான்னு கேட்கிறாரு. கொதிச்சு போற மாதிரி இருக்கு நமக்கு. புலியும் நாயும் ஒன்னா. இப்ப சென்னையில ஒரு 1,00,000 புலி இருந்தா எவனாவது தூங்க முடியுமா? அதுவும் இதுவும் ஒன்னா. அது வனவிலங்கு காட்டுல வளருது, புலி நகரத்துல இருக்கு சார், பொதுமக்கள் கூட இருக்கு, போற குழந்தைங்களை கடிக்குது, எத்தனை பேர் சாகுறாங்க. கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம நீங்க புலி வந்து நீங்க ஒரு புலி வந்து ஒரு நபரை கடிக்குதுன்னா புலியெல்லாம் சுட்டு கொண்டுடுவீங்களா? ஈவரக்குமே இல்லையான்னு சொல்லி ஜட்ஜிங்க கேட்குறாங்க. சார் இது எங்க போய் சொல்றது? இது என்ன நாடு இது? ஒரு வாய் இருக்குதுங்கிறதுனால எப்படி வேணாலும் உத்தரவு போடுறதா? விலங்குகள் நலவாரியன்னு ஒன்று இருக்குது, அதை வளர்த்துறவன் பூரா யாரு? பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் தான் வளர்த்துறான். நடுத்தரவன் எங்கேயாவது ஒரு வீணா போன நாயை வச்சுட்டு இருப்பான், சோறு கூட போடாத. சாயங்காலம் ஆனால் ஒரு ஆவின் பால் வாங்கி ஊற்றிடுவான், காலையில் ஒரு ஆவின் பால் வாங்கி ஊற்றிடுவான், அது எலும்பு தோலுமா இருந்து செத்து போயிடும். ஒரு உத்தரவு அவங்க பிறப்பிச்சா போதும் சார், அது இன்னும் யாரும் கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அனைத்து நாய்களுக்கும் லைசன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் இல்லைன்னா சுட்டு கொண்டு வளர்க்குறவன் லைசன்ஸ் வாங்குவான்ல. ஒரு நாய் போட்டா 10 குட்டி போடுது, 8 குட்டி போடுது. ஒரு 2 நாய் இருந்ததெல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளார அந்த தெருவில் 40 நாய் வருது. இதெல்லாம் கணக்கிலேயே எந்த நீதிமன்றம் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல சார். என்ன சார் உத்தரவு இதெல்லாம்? ஒண்ணுமே புரியல. இதுலெல்லாம் எந்த கட்சிக்காரனும் கவனம் செலுத்துறது இல்லை. அவனை ஒழிச்சிட்டு இவன் வரணும், இவனை ஒழிச்சிட்டு அவன் இதுலயே போராடுறாங்க. ஜனங்கள் வந்து மிக்க சங்கடப்படுறாங்க, பயங்கரமா சங்கடப்படுறாங்க. சந்துக்குள்ளார போக முடியல, துரத்திட்டு வந்து கிடைக்குது. பல விபத்துகள் இதனால ஏற்படுது. ஒரு கடுமையான ஒரு சட்டம் அல்லது ஒரு தெளிவான ஒரு சட்டம் அல்லது ஒரு உத்தரவு, தெளிவான உத்தரவு, நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த நாய்களை கட்டுப்படுத்துறதுக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு யாருமே சொல்லல, எந்த ஜட்ஜுமே சொல்லலையே. நாய்களை பாதுகாக்கணுங்கிறான், மனுஷனை அப்படியே கடிக்க விட்டு சாவுங்கிற தீர்ப்பு எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? எந்த நாட்டிலேயாவது இதெல்லாம் நடக்குமா? ஒரு பறவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா அங்க இருக்கிற எல்லா கோழியுமே சாவடிக்கிறான், எல்லா வாத்துக்களை சாவடிக்கிறான். பன்றியினால ஒரு நாட்டில் வந்து ஏதோ வியாதி பரவுதுன்னா ஒரு பன்றி கூட இருக்கக்கூடாது, எல்லாம் சுட்டு கொண்டுட்டான். பன்றி கடவுளுடைய அவதாரம், அது வராக அவதாரம், இவர் பைரவ அவதாரம், அவ்வளவுதான் வித்தியாசம். இவன் நாய் கட்டி பிடிக்கிறான்னு இவன் உத்தரவு போட்டு போயிடுவான். ஒருத்தருக்கு ஒரு ஜட்ஜிக்கு நாய் பிடிக்குது, அவருக்கு நாய் பிடிச்சிருக்குது, ஆசையா இருக்குது, பாவமா இருக்குது, அவர் வீட்டில் வளர்த்திக்கலாம் சார். தெருவில் போற நாய்களை வந்து அரசாங்கம் உணவிட்டு பாதுகாக்கணும்னா இதான் வேலை. இப்படி எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் வரும். இதுல ஒன்னே ஒன்று என்னன்னா, டிராபிக் ராமசாமி படத்துல சொல்ற மாதிரி வருத்தப்படுறதை தவிர வேற வழியே இல்லை. உட்கார்ந்துருக்கிறோம் சரியா இருந்தாதான் மண்ண நெவ்வழியா அவ்வழியே தான் மக்கள். நம்மள ஆளக்கூடியவர்கள் அரசாங்கம் மட்டும் இல்ல, நீதிபதிகளும் ஆள்றாங்க. உயர் நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் நம்மள ஆள்றாங்க. ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவு வந்து ஜனாதிபதியவே கட்டுப்படுத்தும். அவ்வளவு தலைமை பொருட்கள் இருக்கிற ஒரு தெளிவான உத்தரவு இதுவரைக்கும் பிறப்பிக்கல. வருத்தமா இருக்கு. இது எங்க போய் முடியும்னு தெரியல. அடுத்து என்ன டைரக்ஷன் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. புலியவும் நாயவும் ஒப்பிட்டு ஒரு நீதிபதிகள் பேசுறாங்க. இது நாடா இல்ல சுடுகாடாங்கிற முடிவுக்கு உங்ககிட்டயே விட்டுறேன். இதுக்கு மேல இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கணும். நாம என்ன நினைக்கிறோம், மாநில அரசாங்கம் நடவடிக்கையே எடுக்கலங்க. எப்படி எடுப்பாங்க? டெல்லியில் உட்காந்துட்டு எல்லாம் எங்க நீதிமன்றத்துக்கு வாங்க கூப்பிட்டா இவங்களுக்கு வந்து மாநிலத்தை நிர்வாகம் பண்ற பொறுப்பு விட்டுட்டு எல்லாம் போய் அங்க உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நாய் பின்னால போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? ஆகிற காரியமா இதெல்லாம்?
ஒரு தெளிவான சட்டம் இல்லை சார், தெளிவான தீர்ப்புகளும் இல்லை. பாவம் மக்கள், அவ்வளவுதான். இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. பரிதாபமான மக்கள் தான். பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் வாழ்றதுக்கு ஒரு நீதிமன்றம், அதுக்கு ஒரு அரசாங்கம் தான். இதுக்கு மேல நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தெருவில் நின்னா வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம், ஒரு வீடியோ போடும்போது அளவோட தான் பேச முடியும். கொதிச்சு போயிருக்கிறனால இதெல்லாம் என்ன என்ன சட்டம், என்ன உத்தரவுகள் இதெல்லாம். அடுத்து ஒரு மோசமான உத்தரவு சென்னையில சிவில் கோர்ட்டில் நடந்தது. அதை பத்தி நான் அப்புறமா உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், அடுத்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவை நான் நிறைய செய்யறேன், பார்க்குறவங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். கொசு மாதிரியா வாழ்க்கையை கொண்டு போறது கொஞ்சமாவது வேண்டாமா? ரௌத்திரம் பழகுங்கிறார் பாரதியார். கொசு மாதிரியா ஒரு மனிதன் வாழ்றது தவறுன்னா கண்டிக்கிற மனநிலை கூட இல்லைன்னா என்ன அர்த்தம்? தலைமையில உட்காந்துட்டு மைத்த ஒருத்தம் பிச்சுட்டு இருந்தானா கூட உட்காந்துட்டு தலையை காமிச்சிட்டு இருப்பீங்களா? என்ன அறிவீனமான செயல். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கோபத்தோட தான் இந்த வீடியோவை போடுறேன். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கங்க, நாட்டில் என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுக்கங்க சார். மீண்டும் அது அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.